அல்லாஹு அக்பர். இவன் ஆமன்து பில்லாஹ்ல இருந்து வல்யௌமில் ஆகிர் வரைக்கும் சும்மா வாயால குர்ஆன் மதரசா ஓதி அங்க போய் உட்கார்ந்து ஆமன்து பில்லாஹி ஓ மலாயிகத்திஹி ஓ குதுபிஹி ஓ ருசூலிஹி வல்யௌமில் ஆகிர் வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலான்னு சும்மா சொல்லியிருக்கிறான் கிளிப்புள்ள மாதிரி. இவன்ல எதுவுமே இல்லை என்பதை நீங்க சொல்ல தேவையில்லை, நான் சொல்ல தேவையில்லை. என்ன என் செயல் காட்டி கொடுத்துரும், உங்களை உங்க செயல் காட்டி கொடுத்துரும். நீங்க ஆமன்து பில்லாஹ்னு சொல்லி வல்யௌமில் ஆகிர நம்பி தைரியமா நீங்க வட்டி கடைக்கு போனீங்கண்டா, நீங்க வட்டி எடுத்தீங்கண்டா, நீங்க நம்பலன்னு அர்த்தம். வல்யௌமில் ஆகிர் அந்த மறுமை நாள் அல்லாஹ் வந்து கேட்கிற நேரம், இறைவா என் வீட்டுல கஷ்டம், இறைவா என் நண்பட்டெல்லாம் போன அவங்க யாருமே தரல, அவங்க எல்லாம் கேட்டாங்க ஏன் வட்டி எடுத்தேன்னு, நான் உங்கள்ட்ட திருப்பி கேட்டேன், நீ தந்தா நான் வட்டி எடுத்திருப்பனா? எவனுமே உதவி செய்யாட்டி அவன் ஒருத்தன் உதவி செய்யறான், அதனாலதான் போனன்னு துனியால சொன்னான்னு நீங்க போய் சொல்லலாமா? அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வானா? என்ன நம்பினா எவ்வளவு பெரிய பொருளாதார கஷ்டம் இருந்தாலும் வமாமின் தாபத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா, இந்த உலகத்தில் எந்த ஒரு உயிரினத்தையும் அல்லாஹ் ரிஸ்க் கலக்காமல் விட்டதே இல்லை. நீங்க இங்க ஒரு பானியை கொட்டிட்டீங்கண்டா, இங்க ஒரு கருப்பட்டி பானி கொட்டிட்டண்டா, இந்த பக்கத்திலே உங்களுக்கு எறும்பு தெரியாது. இந்த போடியத்துல கொட்டப்பட்டால் நாளைக்கு நீங்க இங்க எறும்பு பாப்பீங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வமை யதவக்கல் அலல்லாஹி ஹக்க தவக்குலி லரஸக்தும் கமா லவ் அன்னக்கும் தத்தவக்கலூன அலல்லாஹி ஹக்க தவக்குலி. எவர் அல்லாஹ் மீது உண்மையான நம்பிக்கை தவக்குல் வச்சிருந்தா, தவக்குல்னா பொறுப்பு சாட்டினா, இறைவா நான் 10 புள்ளைய பெத்தெடுத்துட்டேன், நான் முயற்சி எடுக்கிற ரோட்ல இறங்குறேன், எனக்குரிய ரிஸ்க நீ தருவாய் யா அல்லாஹ்ண்டு ஒரு மனிதன் அல்லாஹ் மேல பொறுப்பு கொடுத்தா, லவ் அன்னக்கும் தத்தவக்கலூன அலல்லாஹி ஹக்க தவக்குலி லரஸக்தும் கமா யர்ஸுகுத்தை, ஒரு பறவைக்கு உணவு கொடுப்பது போன்று உங்களுக்கு உணவு தருவான்ன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி பறவைக்கு உணவு கொடுப்பானாம்? தஹதுஹு ஹிமாஷன் வ தரூஹு பிதானா கமா قال நபியனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காலையில் அந்த பறவை பறக்கிற நேரம் வயிறு மெலிந்து ஒட்டி போகுதாம், மாலையில் அந்த பறவையை பார்க்கிற நேரம் வயிறு நிரம்பி வருகுதாம். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அந்த பறவை என்னப்பா செஞ்சிச்சு, என்ன பிளானிங் போட்டுச்சு, யாரை கொண்டு சாப்பிட எடுத்து? எதுவுமே இல்ல. காலையில பறக்கிற பறவைகளுக்கு மாலையில வீடு திரும்புற நேரம் இறைவன் உணவு கொடுத்திருந்தால், அந்த இறைவன் நமக்கு உணவு தருவான் நம்பிக்கை இருந்தால், ஒரு முஸ்லிம் போய் வட்டியில கை வைப்பான்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்றான்? ஃபஅஸனு பிஹர்பின் மினல்லாஹ், அல்லாஹ்வுக்கு எதிராக போர்க்கொடிய தூக்குடா வட்டி எடுத்தால் என்று அல்லாஹ் சொல்கிறான். போர்க்கொடிய பிடி, ரப்போட போர் செய்யலாமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வல்யௌமில் ஆகிர் மறுமை நாளை ஒரு மனிதன் நம்பிட்டேன் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவன் ஒரு முஸ்லிமாக இருந்தால் எப்படி வட்டியில் கை வைப்பான்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எப்படி வட்டிகளை கை வைப்பான்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இப்படி சொல்ல போனால் நம்முடைய செயற்பாடுகள் ஒவ்வொன்றும் ஹராம் ஹலால் நமக்கு கணக்கே இல்லை. லஞ்சம் மறுமையில பெரும் இருளாக வந்து நிற்குமே, அல்லாஹ் நிப்பாட்டி வச்சு லஞ்சம் எடுத்தியா லஞ்சம் கொடுத்தியான்னு கேட்டால் அது எவ்வளவு பயங்கரமா நிற்கும். இதுவெல்லாம் இல்லாம பிசினஸ் பண்ணலாமா? லஞ்சம் இல்லாம பிசினஸ் செய்யலாமா? இவர் என்ன, இவர் 1950 இருந்து பேசுறார், இது 2023. லஞ்சம் இல்லாம எல்லாம் என்ன செய்யலாமான்னு கேட்டால் அல்லாஹ்ட்ட போய் சொல்லணும், யா அல்லாஹ் லஞ்சம் இல்லாம பிசினஸ் பண்ணலாமா? லஞ்சம் இல்லாம வாகனம் வாங்கலாமா? லஞ்சம் இல்லாம வீடு கட்டலாமா? அல்லாஹ் என்ன பதில் சொல்லுவான்னு மறுமையில் பார்க்கலாம். அது அதிபயங்கரமான நாள். ரப்புக்கு முன்னாடி நின்று வாதிட முடியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தலைகளை குனிந்து தப்பை ஒப்புக்கொண்டு அதற்கு மிக பயங்கரமான தண்டனை வழங்கப்படும் என்று சொன்னால், இந்த உலகத்திலே அந்த லஞ்சமே வேண்டாம் என்று ஒரு மூமின் ஒதுங்கினால் அவன் நம்புறான் என்பது அடையாளம். இல்லையப்பா மறுமைகளை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றா அவன் நம்பல் என்று அர்த்தம், அவன் நம்பவில்லை என்ற அர்த்தம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் நாம் நம்மிடம் உரசி பார்ப்போம். இந்த நம்பிக்கை இருக்கிறதா என்று நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் உரசி பார்ப்போம். ஒவ்வொன்றும் உரசி பார்க்கிற நேரம் ஒவ்வொரு செயலும் நமக்கு சொல்லித்தரும் நாம் நம்பவில்லை என்று சொல்லித்தரும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே நின்று கொண்டு மறுமை என்ற சன்னிதானத்தை நாம் நம்பவில்லை என்று சொல்லித்தரும். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி நம்பினார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதருடைய நம்பிக்கையை நாம் பார்த்தால் அசந்து போய்விடுவோம். பெருமானார் ஒரு நாள் பள்ளியிலே, ஒரு தோழர் பள்ளியில் இருக்கிறார், அழகாக குர்ஆன் ஓதுவார். பெருமானாருக்கு பிடித்த ஒரு தோழர், அவருடைய பேர் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. அவருக்கு ரசூலுல்லாஹ் பொதுவா குன்னியத் வச்சிருப்பாங்க. பெருமானார் அவருடைய அந்த பேர்ல கூப்பிட்டாங்க, யா அபா அப்துர் ரஹ்மான். அவருடைய பேர் அபு அப்துர் ரஹ்மான்.
யா அபு அப்துர் ரஹ்மான் இக்ராண்டாங்க. அபு அப்துர் ரஹ்மானே, இப்னு மசூதை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவர் அழகான ஒரு காரி, அழகா ஓதுவார், இக்ரா ஓதுங்கண்டாங்க. அவர் திரும்ப கேட்டார், அக்ரவு அலைக்க யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே உங்களுக்கு நான் ஓதி காட்டுவதா? உன்சிலல் குர்ஆன் இலைக், குர்ஆன் உங்களுக்கு இறக்கப்பட்டுச்சு. அக்ரவு அலைக் உன்சில, நான் உங்களுக்கு ஓதி காட்டுட்டா குர்ஆன் உங்களுக்கு இறங்கினது, நான் எப்படி யா ரசூலல்லாஹ்? நீங்க என்ன உஸ்தாத், நீங்க என்ன ஆசான், நான் உங்களுக்கு முன்னாடி இருந்து குர்ஆன் ஓதுறதா யா ரசூலல்லாஹ்? பெருமானார் சொன்னாங்க, இன்னி உஹிப்பு அன் அஸ்மா மின் கைரி, பிறர் ஓதுவதை கேட்க நான் ஆசைப்படுகிறேன். இக்ரா ஓதுங்க இப்னு மஸ்ஊத், ஓதுங்க, எனக்கு கேட்கணும். இன்னொரு ஆள் ஓதுறத நான் கேட்க ஆசைப்படுறேன் இப்னு மஸ்ஊத் என்றான். அன்பு சகோதரர்களே, அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மஸ்ஜிதிலே அமர்ந்திருக்கிற நேரம் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து ஓதுங்கள் என்று சொன்னார்கள். அந்த ஹதீஸிலே இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு நான் ஓதி காட்டட்டுமான்னு கேட்டார்கள். பெருமானார் சொன்னார்கள், பிறர் ஓதுவதை கேட்க நான் ஆசைப்படுகிறேன், ஓதுங்கள் இப்னு மஸ்ஊத் என்றார்கள். அவர் சொல்கிறார், கரஅத்து சூரத்து நிசா, சூரத்து நிசாவை நான் ஓதினேன் என்றார். நான் சூரத்து நிசாவை ஓதுகிற நேரம், யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்கும் அல்லதி ஹலக்கக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா என்று தொடரக்கூடிய ஆயத்திலிருந்து அவர் ஓத ஆரம்பிக்கிறார். பெருமானார் அமைதியாக கேட்கிறார். இவர் மதிமயங்கி ஓதிக்கொண்டே போகிறார். திடீரென்று நீங்கள் ஓதிக்கொண்டே போங்க, சுமாராக அதில் ஓதிக்கொண்டே போகிற நேரம் ஒரு 40வது ஆயத்து வருகிற நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து திடீரென்று அவரை பிடித்தார்கள். ஹஸ்புக்கல்லான், இப்போ போதும் இப்னு மஸ்ஊத் என்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிடித்து சொன்ன விதத்தில் அவர் திரும்பி பார்க்கிறார், ரசூலுல்லாவை பார்க்கிறார் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. பெருமானார் கண்ணில் இருந்து மாலையா கண்ணீர் வடிஞ்சிட்டே இருக்கு. ரசூலுல்லாஹ் அழுகிறார்கள், தேம்பி தேம்பி அழுகிறார்கள். ரசூலுல்லாஹ் அழுவது மறுமை விஷயத்துக்கு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, துனியாவுடைய விஷயத்துக்கு பெருமானார் அழவே மாட்டாங்க. பெருமானார் இந்த துனியாவில் உள்ள ஜனாசாக்கள் விஷயத்துல, தன் பிள்ளையோட விஷயத்துல ஒரு நாள் பெருமானார் அழுகிறார்கள். எப்படி என்றா, இப்ராஹிம் என்ற ஒரு மகன் ரசூலுல்லாவுக்கு லாஸ்டா கிடைச்ச ஆம்பளை புள்ள. அந்த ஆம்பளை புள்ள மதீனாவில் கிடைச்ச உடனே ரசூலுல்லாவுக்கு மக்காவுல 4 பொம்பளை புள்ள, 2 ஆம்பளை புள்ள. அதுல பாரு, அந்த ஆம்பளை பிள்ளைலாம் மௌத்தா போயிட்டாங்க. பொம்பளை பிள்ளைகளும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறந்ததுக்கு முன்னாடி ஒரே ஒரு பெண் பிள்ளை தான் இருந்தாங்க. ஆனா ஆம்பளை பிள்ளை ஒன்று லாஸ்டா கிடைக்கிறேன்னு ரசூல்லா பேர் வைக்கிறாங்க இப்ராஹிம் என்று. இப்ராஹிம் நபி என்ன ரசூல்லாவுடைய கல்புல அத மாதிரி ஒரு இடம். இப்ராஹிம் என்று பேர் வச்சு இப்ராஹிம் நபி மாதிரி வரணும் பண்றாங்க. எவ்வளவு ஆசையா பேர் வச்சுப்பாங்க. சரியா 1.5 வருஷம் 18 மாசம் என்ற ஹதீஸ்ல வருது. குழந்தை மூச்சு திணறுது. பெருமானார் கையில கொடுக்குறாங்க. பெருமானார் புள்ளி இப்ராஹிமை பார்க்கிறாங்க. பார்த்துட்டு கையில எடுக்கிற நேரம் பெருமானார் கண்ணில் இருந்து கண்ணீர் ஒரு துளி வெளியுது. பக்கத்தில் ஒரு சஹாபி கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், நீங்க அழமாட்டீங்களே, துனியாவுல என்ன நடந்தாலும் பெருமானார் துனியாவை இது சப்ப மெட்டு. أشهد أن لا